ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மேனே கைஸ் vlog. இந்த நாள் உங்கள் எல்லாருக்கும் இனிமையான நாளாக அமையறதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். அதாவது இன்றைக்கி வந்து வரலட்சுமி பூஜை. எங்கள் அம்மா எனக்கு கொடுத்த சீக்ரெட்லாம் பெருசாக எதுவும் கிடையாது. பட் ஆனால் எங்கள் அம்மா எனக்கு சொல்லி கொடுத்த வே ஆஃப் செலிப்ரேட்டிங் வரலட்சுமி பூஜா தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அது ஒரு ஃபேன்சியான திங்ஸும் இருக்காது. நம்ம வீட்டில் நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம சாமி கும்பிடுறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விலாகாக தான் இருக்கும். எங்கள் அம்மா எப்படி செய்ய சொன்னாங்க அப்படிங்கிறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த வரலட்சுமி பூஜை யாரெல்லாம் செலிப்ரேட் பண்ணலாம், யாரெல்லாம் வந்து வரலட்சுமி பூஜை பண்ணலாம், அதாவது லக்ஷ்மி பூஜை அவங்க வீட்டில் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு எனக்கு ஆக்சுவலி ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்கணும்னு இப்போ தோணுது. ஏன்னா நேற்று எனக்கு இன்ஸ்டாவில் ஒரு ரீல் வந்துருந்துச்சு, இந்த மாதிரி வரலட்சுமி விரத பூஜையை வந்து எல்லாரும்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் எனக்கு அதில் சுத்தமாக உடன்பாடு கிடையாது. உங்கள் வீட்டில் உங்களுக்கு லக்ஷ்மி பூஜை பண்ணணும்னு யாருக்கெல்லாம் தோணுதோ அவங்க எல்லாருமே பண்ணலாம். அதனால் வந்து இந்த பூஜை ஒரு சில குடும்பத்துக்கு செட் ஆகாது, ஒரு குடும்பத்துக்கு செட் ஆகும் அப்படிங்கிறது வந்து வெளியிலேருந்து ஒருத்தவங்க வந்து நம்மளுக்கு சொல்லணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. ஸோ இந்த கிளாரிஃபிகேஷனை சொல்லிவிட்டு நான் எப்படி செலிப்ரேட் பண்ணுவேன் அப்படிங்கிறத நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். எங்கள் அம்மா வந்து இருக்கிறதுலையே சிம்பிளஸ்ட் வேல வந்து எனக்கு இந்த பூஜை பண்ணுறதுக்கு ஒரு ஐடியா கொடுத்தாங்க. என்னன்னா ஒன்றுமே கிடையாது. நம்ம எல்லார் வீட்லேயும் லக்ஷ்மி படம் இருக்கும் இல்லையா, அந்த படத்தை எடுத்து வச்சு உனக்கு என்னெல்லாம் பூ பிடிக்குமோ அந்த எல்லா பூவையும் வாங்கிக்கோ, வாங்கிட்டு அந்த அம்மனை அலங்காரம் பண்ணிட்டு விளக்கேற்றிட்டு ஒரே ஒரு கிளாஸ் பால் வச்சு நீ விளக்கேற்றி எப்பவும் போல் சாமி கும்பிடு. இதுதான் எங்க அம்மா எனக்கு சொல்லிக் கொடுத்த வழிமுறை. நான் வந்து எனக்கு ஸ்லோகம்லாம் படிக்கிறது ரொம்ப பிடிக்கும். அதனால அடிஷ்னலா ஒரே ஒரு ஸ்டெப் மட்டும் இன்க்ளூட் பண்ணிப்பேன். என்னன்னா 108 அம்மன் போற்றி ஸ்லோகம் சொல்லிட்டு நான் என்னோட பூஜையை பண்ணுவேன். ஸோ இப்படிதான் நாங்க பூஜை பண்ணுவோம். ஆக்சுவலி என்னன்னா எங்க அம்மா வீட்டுக்குமே, அதாவது எங்க அம்மாக்குமே அவங்க மாமியார் வீட்ல எல்லாம் கும்பிட்டாங்க, அது அப்படியே இவங்க வழிபட்டுறாங்க அப்படியெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்த காலத்துல எங்க அம்மா வந்து இந்த கௌதாரி அம்மன் நோன்பு எடுக்கிறதுக்கு அப்போ கோயிலுக்கு போவாங்க இல்லையா, தீபாவளி அப்போ அமாவாசை அப்போ நம்ம கோயிலுக்கு போவோம் இல்லையா, அப்போ அவங்க எல்லாரும் அந்த நோன்பு எடுக்கிறது எங்க அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுல இருந்து எங்க அம்மா வந்து அந்த நோன்பா எடுக்காம வரலட்சுமி விரதம் வரும்போது இந்த மாதிரி பூ போட்டு பால் வச்சு சாமி கும்பிட்டு அவங்க வந்து மனசு நிறைவடைஞ்சுப்பாங்க. ஸோ இது வந்து எங்க வாழ்க்கையில ஏற்றத்துக்கு கொடுத்துச்சு அப்படின்னு கேட்டோம்னா எங்க வாழ்க்கையில ஏற்றம் வந்துச்சு. ஆனா இதனாலதான் வந்துச்சான்னு கேட்டீங்கன்னா அப்படின்னு சொல்லிட முடியாது. ஆனா எங்க அம்மாக்கு கன்டினியூஸா ஒர்க் பண்றதுக்கு, கன்டினியூஸா க்ரோ ஆகணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட், ஒரு புஷ் இதனால கிடைச்சுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடைச்சுது. அந்த நம்பிக்கை, அந்த இன்டென்ஷன் இந்த பூஜை எங்க அம்மாக்கு கொடுத்துச்சு. இந்த பூஜை மட்டும் கிடையாது. நம்ம வீடுகள்ல பண்ற எல்லா பூஜையுமே நமக்கு நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்க்கு போணும். வாழ்க்கையில நம்மளுக்கு எல்லா விதமான, அதாவது என் குடும்பத்துக்கு எல்லா விதமான நலனும் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு இன்டென்ஷனை நோக்கி தான். நீங்க வரலட்சுமி பூஜை தான் கும்பிடணும்னு கிடையாது. எந்த பூஜை பண்ணாலும் உங்களோட இன்டென்ஷன்ஸ பியூரா வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு எல்லா விதத்திலயுமே குரோத் தரும். அப்படியே அந்த நாள் முடிஞ்சிருச்சு. இது செகண்ட் டே ஒரு ப்ராடக்ட் அன்பாக்சிங் இருந்துச்சு. அபிமனுக்கு 2.5 இயர்ஸ் ஆகுறதுனால, இப்பலாம் கைய உள்ள விட்டு பிரஷ் பண்ண முடியறதில்ல. கடிச்சு வச்சுடுறான். அதுக்கு தான் வந்து இந்த ப்ராடக்ட் வாங்கியிருந்தேன். இது வந்து சிலிக்கான் டூத் பிரஷ் மாதிரி. நம்ம கைக்குள்ள இன்சர்ட் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு பிரஷ் பண்ணி விடலாம். ஸோ நாளையிலிருந்து அவருக்கு பிரஷிங் வந்து இதுலருந்து தான் இருக்க போகுது. இது பிபிஎஸ் சேஃப் தான். ஸோ யூஸ் பண்ணலாம் குழந்தைங்களுக்கு. வீடியோ எப்படி வச்சு பல்லு வளர்க்கனால இப்படி போடுச்சு. என்ன பொருள் வாங்கினாலும் இதுக்கெல்லாம் நாளையிலிருந்து இவங்களுக்கு இதில் தான் ப்ரஷிங் இருக்க போகுது. இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அண்ட் கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.